So guys, welcome back to another important update video. So first of all, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் WWE and சவுதி அரேபியால இருந்து. So we all know சவுதி அரேபியா and மிடில் ஈஸ்ட்ல இப்போ வந்து வார் வந்து போயின்னு இருக்கு. And சவுதி அரேபியா and அமெரிக்காக்கான ரிலேஷன்ஷிப் கூட வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. So அப்படி இருக்கும்போது இப்போ வந்து WrestleMania 43 வந்து சவுதியில வந்து நடக்குமா இல்லையானே வந்து பெரிய டவுட்டா வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம டேமில்ஸர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ WWE அஃபீஷியல்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கன்சர்னாக வந்து இருக்காங்களா. ஸோ WrestleMania 43 வந்து எப்படி வந்து மிடில் ஈஸ்ட்டில் போயிட்டு வந்து நடத்த போகிறாங்கன்னு. ஸோ எப்படி வந்து சவுதியில் போயிட்டு அங்கே வந்து வார்லாம் வந்து நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சேஃபாக வந்து இருக்காரு WWE சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து அங்கே வந்து போனாங்கன்னா ரிசல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா WWE வந்து டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வந்து இந்த வார் வந்து கண்டினியூ வந்து ஆச்சுன்னா ஸோ என்ன வந்து பண்ணலான்னு. ஸோ இன்டர்நெட்டில் வந்து என்ன ரூமர்ஸ் வந்து போகுதுன்னா மேபி WrestleMania 43 லொக்கேஷன் கூட வந்து சேஞ்ச் வந்து ஆகலாம் இந்த வார் வந்து நிறுத்தலைன்னா. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வே வந்து ஆகலைன்னா மேபி WrestleMania 43 லொகேஷன் கூட வந்து மாறலாம் அப்படின்னு பார்த்தா ரூமர்ஸ் வந்து இருக்கு. மேபி வந்து WrestleMania 43 வந்து சவுதியில் வந்து நடக்கலைன்னா ரோமன் வெர்சஸ் நம்ம ராக்கான மேட்சை வந்து கேன்சல் ஆகுற மாதிரி வந்து இருக்குன்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ராக் வந்து எதுக்காக வந்து மேட்ச் பண்ண வருவார் WrestleManiaல, அவருக்கு தேவை காசு. ஸோ சவுதிக்காரங்க பார்த்தா அன்லிமிட்டட் வந்து காசு வந்து கொடுப்பாங்க நம்ம ராக்குக்கு. ஆனால் இப்போ வந்து WrestleMania 43 லொகேஷன்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வேற சிட்டியில் தான் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் WrestleMania. அண்ட் மேபி அங்கே வந்து நம்ம ராக்குக்கு வந்து காசு வந்து கம்மியாக வந்து கிடைக்கும். மேபி அவர் வந்து வந்தார்னா ஸோ மேபி இந்த மேட்ச் கூட வந்து கேன்சல் வந்து ஆகலாம். இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா டேஞ்சரில் வந்து இருக்குது. அண்ட் WrestleMania 43 வந்து டேஞ்சரில் வந்து இருக்குது. அண்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து WWE 2 சவுதி அரேபியாக்கான ஷோ வந்து ஷெடியூலாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேபி மோஸ்ட் ப்ராபபிலி கேன்சல் வந்து ஆகலாம். ஜூனில் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து நடக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ மேபி அது வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கேன்சல் வந்து ஆகிடும். ஸோ அது வந்து கேன்சல் ஆகுறது வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. மேபி வேறு சிட்டி தான் வந்து அது வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஹோப் பண்ணுவோம் இந்த வார் வந்து சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடும். அண்ட் நம்ம வந்து WrestleMania 43 வந்து சவுதியிலேருந்து வந்து பார்ப்போம். அண்ட் அப்போ தான் வந்து ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்சே வந்து நடக்கும். இல்லைனா அதுவும் வந்து டேஞ்சர் தான். ஸோ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வருவோம். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா WrestleMania 42 பற்றி. ஸோ WrestleMania 42 வந்து நீங்கள் வந்து எந்தெந்த மேட்சஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்கன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்கன்னு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம CM Punk வர்சஸ் ரோமனுக்கான வேர்ல்ட் டைட்டில் மேட்ச், நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்மளோட ராண்டி ஆர்டனுக்கான WWE டைட்டில் மேட்ச், நம்ம ஜேட் கார்கில் வெர்சஸ் ரியா ரெப்லிக்கான உமன்ஸ் டைட்டில் மேட்ச், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டெஃப்னி வெக்கர் வெர்சஸ் நம்ம லிவ் மார்கனுக்கான உமன்ஸ் வேர்ல்ட் டைட்டில் மேட்ச், அண்ட் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் இன்னும் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகல அவரோட அப்போனன்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. ஆனால் அப்போனன்ட் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகல. ஸோ இந்த 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து WWE வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் எந்தெந்த மேட்சஸ்லாம் வந்து ரூமடாக இருக்குன்னு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ WrestleManiaல வந்து இந்த மேட்சஸ்லாம் வந்து ரூமடாக இருக்குது நடக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி ரோல் ஆனதுக்கப்புறம் வந்து ராய்ஸ் கீஸ் வந்து டீம் அப் வந்து பண்ண போகிறாங்க அகைன்ஸ்ட் நம்ம மிஸ் அண்ட் கிட் வில்சன். ஸோ இவங்கான டேக் டீம் மேட்ச் வந்து நடக்கலாம் ரூமர்ஸ் வந்து இருக்குது. ரீசென்ட்லி அப்டேட் கூட வந்து வந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மல்டி டீம் மேட்ச் ஃபார் தி உமன்ஸ் டேக் டைட்டில்ஸ். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜூலியா வெர்சஸ் டிஃப்னி ஸ்டார்டனுக்கான உமன்ஸ் US டைட்டில் மேட்ச் வந்து ரூமடாக வந்து இருக்குது. அண்ட் குந்தர் வெர்சஸ் ரே மிஸ்டீரியோக்கான மேட்சும் வந்து ரூமடாக வந்து இருக்குது. தென் ஆஸ்கா வெர்சஸ் யோ ஸ்கைக்கான மேட்சும் வந்து ரூமடாக வந்து இருக்குது. அண்ட் ஊசோ வெர்சஸ் நம்மளோட விசனுக்கான டேக் டைட்டில் மேட்ச் வந்து ரூமடாக வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கான மேட்சும் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து நடக்கும்போது WrestleMania 42. ஸோ 5 மேட்ச் வந்து WWE வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் 8 மேட்ச் வந்து இப்போதைக்கு வந்து ரூமடாக வந்து இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து நடக்கலான்னு. ஸோ 13 மேட்ச் வந்து ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து WrestleManiaல வந்து மேபி 14 மேட்சஸ் இல்லைனா 16 மேட்சஸ் வந்து வைக்கலான்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து IC டைட்டிலுக்கான மேட்ச் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து US டைட்டிலுக்கான மேட்ச் அண்ட் வேறு ஏதாச்சும் செலிபிரிட்டி மேட்ச் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் வந்து பண்ணலாம். அண்ட் இதுதான் வந்து WrestleMania 42 மேட்ச் கார்டாக வந்து இருக்க போது மோஸ்ட் ப்ராபபிலி. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் கூட. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா AEW பற்றி. ஸோ AEWல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ராண்டா ரவுசி வந்து டெபியூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா AEWவோட ரெவல்யூஷன் பேப்பர் வந்து நடந்திருக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷாக்கிங்லி வந்து டெபியூட் வந்து பண்ணிட்டாங்க AEWல. டோனி ஸ்டார்ம்க்கு அகைன்ஸ்ட் பண்ணி அவங்க வந்து போயிருக்காங்க. அண்ட் ராண்டா ரவுசி வந்து AEWல வந்து டெபியூட் பண்ணோடனே
டபிள்யூடபிள்யூட பேக் ஸ்டேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்கில் வந்து இருக்காங்கன்னு வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ பேக் ஸ்டேஜில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ ராண்டா ரவுசி வந்து AEWல வந்து போயிட்டாங்க. ஸோ ரீசென்ட்லி வந்து அப்டேட்லாம் வந்து வந்துச்சு. ஸோ மேபி நம்ம ராண்டா ரவுசி வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலான்னு. ஆனால் இப்போ வந்து நம்ம ராண்டா ரவுசி வந்து AEWல வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து டபிள்யூடபிள்யூட ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஷாக்கில் வந்து இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் கிறிஸ்டியன் கூட வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வந்து ஒரு மேட்ச் வந்து நடக்குது. அது வந்து டாக்ஸஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஹேங்மேன் ஆடம் பேஸ் வெர்சஸ் MJFக்கான மேட்ச் அது. ஸோ AEW வேர்ல்ட் டைட்டிலுக்கான மேட்ச். ஸோ அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த மேட்ச்சை வந்து பார்த்தேன், லைவாக வந்து பார்த்தேன். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டியூப்லைட் வச்சு வந்து அடிக்கிறாங்க, வாயில் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக் காலர் வந்து இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு ரிங்கு மேலே வந்து தொங்க போட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கிரேசியாக வந்து இருந்துச்சு. ஸோ இப்படி இல்லாமடா பண்ணுவீங்கன்னு வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவோட ப்ரிவியூ. நாளைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்காக வந்து டபிள்யூடபிள்யூ வந்து என்னெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் CM பங்கு பார்த்தீங்கன்னா பதிலடி வந்து கொடுக்க போகிறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோவில் வந்து நம்ம CM பங்கு வந்து இருக்க போகிறாரு. AJ Lee வெர்சஸ் பேலிக்கான IC டைட்டில் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் நட்டாலியா வெர்சஸ் நம்ம மேக்ஸின் டூப்ரிக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸ்டெஃப்னி வெக்கர் வெர்சஸ் நம்ம ரக்கேல் ராட்ரிகஸ்க்கான நான் டைட்டில் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் எல் கிராண்டே அமெரிக்கானோ வெர்சஸ் ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோக்கான மேட்சும் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸும் வந்து இருக்க போகிறாரு. ஸோ ஒரு தரமான ஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நாளைக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லைவாகவே வந்து பாருங்கள். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து லைவாக வந்து 5:30 AM வந்து பார்த்துக்கலாம். ஸோ 6:30 AM வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஒரு 1 hour முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 5:30 AM வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நாளைக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டுக்கு வரும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் அண்ட் நம்ம OTC ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஸ்ட் பிராக் லெஸ்னர் பற்றி வந்து பேசிடலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் வந்து வர போகிறாருல, அதை பார்த்தீங்கன்னா WWE வந்து ரீசென்ட்லி வந்து எப்படி வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணுறாங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து பிராக் லெஸ்னரோட ஓப்பன் சேலஞ்சை வந்து யார் வந்து அக்செப்ட் வந்து பண்ண போகிறா, ஸோ பிராக் லெஸ்னரோட அப்போனன்ட் வந்து யாராக வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா WWE வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பிராக் லெஸ்னரோட நாளைக்கு வந்து நடக்க போகிற அப்பீரியன்ஸுக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. நம்ம பிராக் லெஸ்னரோட WrestleMania 42 அப்போனன்ட் வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கே வந்து தெரிஞ்சிருவாங்க. ஸோ அது வந்து யாராக வந்து இருப்பாங்க தான் வந்து பெரிய டவுட்டு. ஸோ 3 பேர் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓவா ஃபேமி வந்து பிராக் லெஸ்னர் வந்து ஃபேஸ் வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம LA Knight கூட வந்து பிராக் லெஸ்னர் வந்து ஃபேஸ் பண்ணலாம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் கூட வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ஃபேஸ் வந்து பண்ணலாம் WrestleMania 42ல. ஸோ இந்த 3 பேரில் வந்து யாராக வந்து இருக்க போகிறாங்க தான் வந்து பெரிய கேள்வியாக வந்து இருக்க போகுது. ஸோ பிராக் வெர்சஸ் நம்ம ஓபா ஃபேமிக்கான மேட்ச் நடந்தாலும் வந்து நிறைய ஹைப் வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். அண்ட் பிராக் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்சும் வந்து நடந்தால் வந்து ரொம்ப வந்து ஹைப் வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். ஆனால் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் LA Knightக்கான மேட்ச் வந்து நடந்துச்சுன்னா மொக்கையாக வந்து பில்டப் வந்து ஆகும். எனக்கு வந்து இப்போயே வந்து தெரியுது. ஸோ நாளைக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த 3 பேரில் வந்து யார் வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட ஓப்பன் சேலஞ்ச் வந்து அக்செப்ட் வந்து பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிராக் லெஸ்னரோட WrestleMania 42 அப்போனன்ட் வந்து யாராக வந்து இருப்பாங்க? ஸோ அது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து OTC ரோமன் ரெயின்ஸை பற்றி வந்து பேசுவோம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வர போகிறாரு மண்டே நைட் ராவில். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸோட ஒரு ஆங்கிரியான அவதார் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து கோமா வந்து இருப்பாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம CM பங்க் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸோட லேட் ஃபாதரை பற்றி வந்து பேசிட்டாரு. ஸோ அதனால வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து கோமா வந்து வருவார். அண்ட் மேபி அவர் வந்து அட்டாக் கூட வந்து பண்ணுவார் நம்ம CM பங்க் மேலே. நிறைய சான்ஸ் வந்து இருக்குது நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் வந்து பண்ணுவாருன்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது. ஸோ அப்படி வந்து நந்தா வந்து எப்படி இருக்கும்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ராவோட ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம CM பங்க் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்டரப்ட் வந்து பண்ணுவார் நம்ம CM பங்கை. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தர்மா வந்து வச்சு செய்வார் நம்ம CM பங்கு மைக்கில். ரோமன் ரெயின்ஸ் வந்து லாரி பற்றி வந்து பேசுவார், AJ Lee பற்றி வந்து பேசுவார். ஒரு தரமான ப்ரோமோ பேட்டில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஷோட எண்டிங்கில் வந்து நம்ம வந்து இன்னொரு செக்மெண்ட் வந்து பார்ப்போம், பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ராக் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான செக்மெண்ட் வந்து பார்த்தீங்களே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து WWE வந்து கிரியேட் வந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த மேட்சோட ஹைப் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து போகணும், ஹை லெவலில் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கான ஹைப் வந்து கிரியேட் வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து WWE வந்து பண்ணிட்டாங்கன்னா
ஷோவோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு செக்மெண்ட்டு அண்ட் ஷோவோட எண்டிங்கில் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் அங்கே வந்து ஒரு ப்ரால் வந்து நடக்கும் நம்ம சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கு நடுவில். ஸோ அப்படி வந்து நடந்துச்சுன்னா ரொம்ப வந்து தரமாக வந்து ஆகிடும். ஸோ நாளைக்கு தான் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்த்தாகணும். ஸோ நாளைக்கு வந்து என்ன வந்து இவங்க 2 பேரும் வந்து பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் அகைன் சொல்கிறேன், நாளைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ரா வந்து தரமாக வந்து இருக்க போது. நம்ம ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு, செத் ராலன்ஸ் இருக்க போகிறாங்க, ப்ராக் இருக்க போகிறாரு, சிஎம் பங்க் இருக்க போகிறாரு. அண்ட் ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்லவே வந்து மறந்துட்டேன், நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். ஸோ நாளைக்கு தானே 316. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து ரூமடாக வந்து இருக்காரு. ஸோ அவரும் பார்த்தா நாளைக்கு வந்து வரலான்னு. ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து ஹோப் வந்து வச்சுக்காதீங்க. ஸோ ஸ்டோன் கோல் வந்து கண்டிப்பாக வந்து வருவார்னு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஹோப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ மேபி ஸ்டோன் கோல் கூட வந்து வரலான்னு. ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அகைன் ரிப்பீட்டிங் 5:30 AM வந்து நீங்கள் வந்து இந்த ஷோ வந்து பார்க்க போகிறீங்க நாளைக்கு லைவாக. ஸோ அவ்வளோ இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு? ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோக்குள்ளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.